நற்பவி டிவைன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த புத்தாண்டு ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? 12 ராசிகளில் தனஸ்தானம் அழைக்கப்படுற ரிஷப ராசி. ரிஷப ராசின்னு சொன்ன உடனே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன? கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த வருடம் பிறக்கும் போது சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு. அப்போ என்ன செய்யணுங்க? ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சுகளா இருக்கட்டும், வாக்குறுதி கொடுக்கறதா இருக்கட்டும், ஃபேமிலி கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த வருஷம் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. இப்ப வக்கரமா இருக்காரு. ஸோ உங்களுக்கு அதுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகும்போது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த ஆண்டு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இல்லை. சில இடங்களில் பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதனால் வீட்டு லோனு அதில் இருக்கக்கூடியவங்க இந்த வருஷம் அதை திருப்புறத்துக்கான முயற்சிகள், ஏன்னா கண்டிப்பாக ஒரு தொகை இந்த வருடம் உங்களுக்கு வரதான் போகுது. அதை சேமித்து வைக்கிறீங்களோ இல்லை ஒரு லோனை ரிலீஸ் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வருடங்களை ஏற்படுத்தி கொடுக்க போது புதிய நபர்களுடைய வருகை, சொந்த பந்தத்தில் திருமண வாக்கியங்கள், மங்கள காரியங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய வருடமாகவும் இது இருக்க போகுது. சரி, 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் மிக வலிமையாக இருக்குங்க. கண்டிப்பாக புத்திர பேரை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குழந்தைகளுடைய படிப்பு, ரிஷப ராசி குழந்தைகளுடைய படிப்பு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்லீப்பு, தூக்கம் கம்மி, அதனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ உள்ள குழந்தைங்க கிட்ட ஓடி ஆடி விளையாடாதன்னு திட்டிட்டு இருந்த காலங்கள் போய் இப்போ முக்கால்வாசி ஃபோன்லேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிஷப ராசிக்கு ராகு கேது அமர்ந்திருக்க ஸ்தானம் சரியில்லை. அதனால கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. கண்ணாடி போடுறது, இது லாங் சைட்டு, ஷார்ட் சைட்டு பார்க்கறது, அதனால் உங்களுக்கு முன்னாடியே வீடியோ வந்துடுது. கொஞ்சம் பசங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது இந்த வருடம் மிக சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. அதுலேயும் யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ, சனி புத்தி நடக்குதோ, இல்லை சனி தசை நடக்குதோ, உத்தியோக இழப்பு ஏற்பட்டு ஜூலை மாதத்துக்கு மேலே இன்னொரு உத்தியோகத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதனால் இந்த வருஷம் ரொம்ப கடினமாக இருக்குமா அப்படின்னா, ட்ராவல் பண்ணுற உங்களுடைய தாட்ஸை பொறுத்து தான் அந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போது. இந்த கிரக நிலைகள் இந்த விஷயத்தை தெரிவிக்குது உங்களுக்கு. சரி, திருமண பாக்கியம் பேசும்போது கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் கெட்டி மேளம் கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லைஃப் பார்ட்னரோடு இருந்துட்டு வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கி மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையும் சரி, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் ஆரம்பிக்கக்கூடிய வருடமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருடம் இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் இந்த 40+ ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆர்கன்ஸோடைய செயல்பாடுகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே யோகா போய்க்கோங்க, மெடிடேஷன் எடுத்துக்கோங்க, சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே கேர்லெஸ்ஸாக இல்லாமல் உடனே மருத்துவரை பார்க்குறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு புதிய வாய்ப்புகள் நிறைந்த வருடமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது. தாய்மாமா வர்க்கத்தில் இருந்துட்டு வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. மிருகசீட நட்சத்திரம் அதிகமாக யாத்திரைகள், ஆன்மீக யாத்திரை செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கியமான ஒரு நபர்கிட்டேருந்து தகவல் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அது இந்த வருடம் ஜூனில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. சொந்த தொழிலில் அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் இந்த ரிஷப ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதே ரிஷபராசி குழந்தைங்க இருக்காங்கன்னா தம்பியோ தங்கையோ பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்கள் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ராமநாதபுரம், அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிகளை வழிபாடு, பர்வர்தவர்தினி
தம்பதியராக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே வந்து இருக்கக்கூடிய எல்லா குளங்கள்லேயும் அந்த கிணத்துல இருக்க தண்ணியை ஊற்றி ஒரு பாட்டிலில் எடுத்துக்கோங்க. நீங்கள் இருக்கக்கூடிய ஆஃபீஸாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், அது சின்ன கண்ணாடி பாட்டிலில் அந்த தண்ணியை ஊற்றி வைக்கிறது ஒரு பாசிட்டிவ்னஸையும் சரி உங்களுக்கு சக்ஸஸையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.